மனமே தினம் உனையே ஆழ்ந்து நோக்கி நினையே எந்தன் மனமே தினம் உனையே ஆழ்ந்து நோக்கி உனது ஜீவனோக்கம் எது உனது ஜீவனோக்கம் எது எனவே அறிந்திடவே நினையே எந்தன் மனமே தினம் உனையே ஆழ்ந்து நோக்கி புலன் இன்பங்கள் புவியாசைகள் பூர்த்தி செய்து பிழைத்தோ புலனின்பங்கள் புவியாசைகள் பூர்த்தி செய்து பிழைத்தோ நலம் செய்யாமல் வாழ்நாளெல்லாம் நலம் செய்யாமல் வாழ்நாளெல்லாம் தமக்கே என்று கழித்தோ குலகோத்திரம் புகழ் பேற்று குலகோத்திரம் புகழ் பேற்று கோடீஸ்வரர் எனினும் குலகோத்திரம் புகழ் பேற்று கோடீஸ்வரர் எனினும் குலகோத்திரம் புகழ் பேற்று கோடீஸ்வரர் எனினும் உடலை விட்டு உயிர் சென்ற பின் உடலை விட்டு உயிர் சென்ற பின் உபயோகமும் என்ன நினையே எந்தன் மனமே தினம் உனையே ஆழ்ந்து நோக்கி புலன் இன்பங்கள் புவி ஆசைகள் பூர்த்தி செய்து பிழைத்து நலம் செய்யாமல் வாழ்நாளெல்லாம் தமக்கே என்று கழித்தோ குலகோத்திரம் புகழ்பெற்று கோடீஸ்வரர் என்று விளங்கினார். உடலை விட்டு உயிர் சென்ற பின் அந்த உடலின் உபயோகம் என்ன? நினையே எந்த மனம் உனையே ஆழ்ந்து நோக்கி. ஆமாண்டவரே, இந்த பகல் பொழுதிலே உடைய பாதத்தடியிலே வீட்டிற்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள உதவி செய்யும். உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்தவர்களை நீக்கிக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். உடைய வேலைக்காரராக எங்களை ஆஸ்வதிப்பார். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். புஸ்தகம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்திலிருந்து நாம் சில செய்திகளை கற்றுக்கொள்வோம். தேவனுடைய பண்ணையிலே நாம் யாவரும் வேலைக்காரராய் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் யாவருக்கும் கர்த்தர் ஒரு உத்தியோகம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஆண்டவர் எசேக்கியேலை ஒரு காவல்காரனாக, I have appointed you as a watchman unto the people of Israel. நான் உன்னை ஒரு வாட்ச்மேனாக, காவல்காரனாக இஸ்ரவேல் புத்திரருக்கு வைத்திருக்கிறேன். இன்றைக்கு திருச்சபையின் காவல்காரராக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையிலே உள்ள மக்கள் சிதறி போகாத படிக்கு, தேவனுடைய ராஜ்யம் சீர்கட்டு போகாத படிக்கு, சபையானது பக்தியிலே குறைந்து விடாத படிக்கு, சுவிசேஷத்தில் வேலை
முடிந்து விடாத படிக்கு தொடர்ந்து நடைபெறுவதற்காக, சபையிலே உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் பக்தியிலே விருத்தி அடைவதற்காக நம்மை அவர் காவல்காரனாக வைத்திருக்கிறார். எந்த வேலைக்கும் ஒரு தகுதி வேண்டும். ஒரு மருத்துவராய் போக வேண்டுமானால் மருத்துவ படிப்பு படித்திருக்கிறது. ஒரு உபாத்தியாயராய் போக வேண்டுமானால் அதற்கு ஒரு ட்ரைனிங் உண்டு. ஒரு நர்ஸாக போக வேண்டுமானால் அதற்கு ஒரு படிப்பு உண்டு. காவல்காரனுக்கும் சில தகுதிகள் உண்டு. காவல்காரன் என்று சொன்னாலே, வாட்ச்மேன் என்று சொன்னால், எல்லாரும் நித்திரை செய்யும் பொழுது அவன் என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். எல்லாரும் விழித்திருக்கும் போது அவன் நித்திரை செய்யணும். அதுதான் உண்மையான காவலன். எல்லாரும் நித்திரை செய்யும் பொழுது அவன் விழிப்போடு இருக்கான். காவல்காரன் விழிப்போடு இருந்தால் களவு போகாது. காவல்காரனும் சொப்பனம் காண்கிறவனாக இருக்கக்கூடாது. ஒரு ஃபேக்டரியில ஒரு வாட்ச்மேன் முதலாளி கிட்ட சொன்னாராம், முதலாளி, நம்ம ஃபேக்டரியில இத்தனாம் தேதி திருட்டு போகும் சொல்லி நான் சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னா. உடனே முதலாளி கரெக்டாக ஆட்களெல்லாம் வச்சு அவன் சொப்பனம் கண்டபடியே வந்த திருடர்களை பிடிச்சிட்டார். வேலைக்காரனுக்கு, காவல்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்களா எஜமா, நான் சொன்னபடி ஆச்சு இல்லையா? அவன் ஏதோ பரிசு கிடைக்குன்னு பார்த்தா நீ டிஸ்மிஸ்ன்னு சொல்லிட்டார். அதான் உனக்கு காவல் காக்கிறதுக்கு வச்சோன்னா சொப்பனம் பார்க்கறதுக்கு வச்சுதான். சொப்பனம் பார்த்தது சரிதான், பார்க்க வேண்டக்கூடாத நேரத்தில் பார்த்தேன். காவல் காக்கிற நேரத்தில் சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுபோல சில நேரத்தில் நாம் காவல்கார வேலையை ஒழுங்காய் செய்ய வேண்டும். மற்ற வேலை அலுவல்களிலே நாம் சிக்கிக் கொள்வோமானால் இந்த வேலையை ஒழுங்காய் செய்ய முடியாது. உன்னை இஸ்ரவேல் வம்சத்துக்கு காவலாளனாக வைத்திருக்கிறேன். நீ என் வாயினாய் வார்த்தையை கேட்டு நான் சொன்ன வார்த்தையை கொண்டு என்னுடைய நாமத்தினாலே அவர்களை எச்சரி. Give them a warning. எவைகளிலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த காவல்காரனாகிய எசேக்கியேல் அவன் காவல்காரனாக இருப்பதற்கான தகுதிகளையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் புத்தகம் சொல்லுகிறது. காவல்காரனாக இருப்பதற்கு முதல் தகுதி என்ன? 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். இவன் சொப்பனம் பார்க்கவில்லை, தரிசனம் பார்க்க. A watchman should be a man of vision. தேவனுடைய சபையின் காவல்காரன் தரிசனம் பெற்ற கண்களோடு இருக்க வேண்டும். தரிசனம் தரிசனம் என்று சொன்ன உடனே நீங்க, நான் ஒரு பாம்பு நெளிந்து போகிறதை பார்த்தேன். பாம்பு நெளிஞ்சுதான் போகும், நேர போகாது. நான் பரலோகத்தை பார்த்தேன், மோசையை பார்த்தேன், அவரோடு பேசினேன். இதெல்லாம் நடக்காத காரியம். நீங்க அப்படி தயவுசெய்து பார்த்துறாதீங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர பரலோகத்துக்கு இதுவரையிலும் ஒருத்தரும் போகல. இது வேதம். ஒருத்தரும் போல. முதற்பங்கு, அவரது முதற் பலன். மற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், ஞானிகள், நீதிமான்கள் எல்லாம் பரதேசு என்ற இடத்திலே இப்பொழுது நித்திரையாயிருக்கிறார்கள். யாரும் பரலோகம் போல. இயேசு மத்திய வானத்திலே வருவார். எப்போ சொல்லிட்டு போயிருக்கிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன்னு சொன்னார். இவர் வந்துதான் கூட்டிட்டு போவார். ஆனா சில பேர் ஷார்ட் ரூட்ல போயிட்டு வந்திருக்கிறார். பக்க வழியாய் நுழைகிறவன். பரலோகத்தை போய் பார்த்தேன், மோசையை பார்த்தேன். அவர் தான் மோசே தான் இங்க பரதேசில நித்திரையா இருக்கிறாரு, இவர் இப்படி அங்க போய் பேசிட்டு வருவார். இப்படி நிறைய வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார். அவங்க அப்படி சொன்ன உடனே ஜனங்கள்லாம், அப்பா பரலோகத்துக்கே போயிட்டு வந்து
அப்படின்னு நம்ம நினைக்கணும். இது வஞ்சக ஆவி, வஞ்சகத்தின் போதனை. கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட வஞ்சிக்கிறவர்கள் தோன்றுவார்கள் என்று இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஏன் மக்கள் இங்கும் அங்கும் சிதறி ஓடுகிறார்கள்? இதையிலே காவல்காரராகிய நாம் ஜனங்களை எச்சரிக்க வேண்டும். ஐயா, இதுவரைக்கும் யாரும் பரலோகத்துக்கு போகல, இயேசு மட்டும் தான் போயிருக்கிறாரு, அவர் வந்துதான் எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு, அதனால இப்படி எல்லாம் சொன்னா ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. தரிசனம் புலிய பார்த்தேன், ஒரு கருப்பு குரங்க பார்த்தேன், ஒரு வெள்ளை புலி பார்த்தேன். இதெல்லாம் நீங்க ஏன் தரிசனத்துல பார்க்கணும்? திருவாந்திரம் சூக்கு போனா ஒரே நாள் எல்லாத்தையும் பார்த்து வந்துடும். இதுக்கெல்லாம் தரிசனம் ஒன்றும் தேவை, இதெல்லாம் பார்க்க. தரிசனம் என்றால் ரெண்டு காரியம் தாங்க. ஒன்று, கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், இது உங்க தரிசனமா இருக்கும். நான் ஏன் இந்த கனமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை கொண்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறார். ஏதோ நாங்க கொஞ்சம் தியாலஜி படிச்சோம் அன்றைக்கு பாஸ்டரா இருக்கணும்னு நினைக்காதீங்க. God has a purpose with you. கர்த்தருக்கு உங்களை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செயலாற்ற விரும்புகிறார். அதுதான் உங்கள் தரிசனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, நான் அவருக்காக என்ன செய்ய வேண்டும், நான் அவருக்காக என்ன செய்ய வேண்டும். அவருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது, நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும். இன்னும் அதிகமாய் நீ ஏதாவது இவனுக்கு செய்தால் நான் வரும் பொழுது உனக்கு தருவேன் என்று சத்திரக்காரனுக்கு சமாரியன் சொல்லிவிட்டு போனார். அவர் சொன்னது நான் செய்ய வேண்டும். அவர் என்னை எதற்கோ ஏதோ ஒரு நோக்கத்திற்காக காவல்காரனாக வைத்திருக்கிறார். ஆகினால் தான் இன்றைக்கு நான் ஒரு ஊழியனாக, ஒரு காவல்காரனாக இருக்கிறேன். நான் அவருக்கு என்ன செய்யணும், இதற்கு மேல நான் என்ன செய்ய வேண்டும். இந்த ரெண்டு தான் ஒரு மனிதனுடைய தரிசனமாக இருக்க வேண்டும். அவன் தரிசனம் கண்டான். எப்பொழுது? வருஷம் மாசம் தேதி எல்லாம் கொடுத்திருக்கான். ஏன்னு சொன்னால், இந்த எசேக்கியேல் என்பவன் ஒரு ஆசாரியனுடைய மகன். 3ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். 1:3 அந்த 5ஆம் தேதியிலே கல்தைய தேசத்தில் உள்ள கேபார் நதி எண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு, பூசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியனுடைய மகன். இந்த ஆச்சாரியன் என்று சொல்வது அநேகவர்கள் தவறாக ஆசாரியன் ஆசாரியனே சொல்றோம். ஆசாரியன்னா கார்பெண்டர், ஆச்சாரியன் என்றால் குரு, மத தலைவர். இந்துக்கள் அதை சரியானபடி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சங்கராச்சாரியார் என்று சொல்றார். ஆச்சாரி எப்போ? 25 வயதிலே அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டு 30வது வயதிலே அவன் ஆச்சாரியனாக அபிஷேகம் பண்ணப்படுவார். லேவியராகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் இதை பாருங்கள். அவனுக்கு 5 வருஷம் ட்ரைனிங் பீரியட் இருக்கு. 25 வயதிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு 30வது வயதிலே அவன் ஊழியத்திற்கு புறப்பட வேண்டும். அப்ப அந்த மகனை எப்படி வளர்த்திருப்பார்கள்? டே மகனே, எனக்கு பின்னால நீதாண்டா ஆச்சாரியன், நீதான் என் வேலையை செய்ய போற, நீதான் பிரதான அந்த பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஆண்டவருக்கு முன்னால நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்க போற மகனே, நீதாண்டா ஆச்சாரியன். இப்படியே தாயின் தகப்பனும் அவனை சொல்லி சொல்லி வளர்த்தபடியினாலே சிறு வயது முதலே அவனுடைய உள்ளத்திலே தான் ஒரு ஆச்சாரியராக வேண்டும் என்ற எண்ணத்தை அவன் எடுத்துக் கொள்ளுகின்றான். நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்லி வளர்க்குறோமோ அதை கற்பனை செய்து பார்க்கும். நம்ம பிள்ளைய எருவு மாடை அப்படின்னு கூப்பிட்டா அது நம்ம எருவு மாடுதான் தான் நினைக்கும். பிசாசின் மகளே இங்க வா அப்படின்னு ஒரு அம்மா கூப்பிடுறா. என்னம்மான்னு கேட்டுட்டு வருது. இப்போ யார் பிசாசு? பிசாசின் மகளேன்னு கூப்பிட்டா என்னம்மா அப்படிங்குது. நீ ஒன்றுக்கும் உதவ மாட்ட, ஆடு மேய்க்க தான் லாய்க்கு. அந்த பிள்ளை அப்படியே தான் போயிடும். அவனை ஊழியக்காரனா, சிறு வயதிலேயே அவனை ஊழியக்காரன். நம்ம நினைச்சா, டே நான் தான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நீயாவது படிச்சு டாக்டர் ஆகடா. சொல்லாதீங்க அந்த விஷயம். உங்க பிள்ளைகள் ஊழியம் செய்யணும். ஏதோ நீங்க ஏதோ தப்பா வந்துட்ட மாதிரியும் பிள்ளைய ரைட் வழியில போற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு தேவன் 7 பிள்ளைகளை கொடுத்தால், 5 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், 7 பேரையும் ஊழியத்தில் தான் வச்சிருக்கேன். ஒருத்தராயிரம் உலகம் எல்லாம் நல்லா படிச்சாங்க.
நல்ல பட்டம் வாங்கினாங்க, டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. கல்யாணம் செய்து கொடுத்தேன், ஆனால் ஊழியத்தில் தான் இருக்கார். ஏன் எனக்கு ஏன் பிள்ளைகளை கொடுத்தார்? ஊசி என்னும் ஆச்சாரியனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை உலக வேலைக்காக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய மாமனார் ஒரு லுத்தரன் சபையிலே போதகர், இப்போ இறந்துட்டார், ரிட்டையர்டாகி இறந்துட்டார். ரெவரண்ட் ஜி டேனியல். அவருக்கு ஒரு மகன் என்ஜினியரிங் படித்து வச்சார். நல்ல படிப்பு படித்தார், எம்டெக் படித்தார். கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ப்ரொஃபஸராக இருந்தார். அவருக்கு ஒரு நாள் யோசித்தார், என்னுடைய தகப்பன் தேவ ஊழியம் செய்கிறார், நான் ஏன் என்ஜினியராக இருக்கிறேன்? அவர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு போயிட்டேன். எங்கள் மாமா என்கிட்ட வந்து சண்டை போட்டார், நீங்கள் தான் அவனை கெடுத்துட்டீங்க. ஊழியத்துக்கு போகிறார் ஒருத்தர், அதை பார்த்து ஒரு போதகர் சொல்கிறாரு, நீ என் மகனை கெடுத்துட்ட. இன்றைக்கு அவர் சிறந்த ஒரு ஊழியராக உலகம் முழுவதிலும் பயன்படுத்தப்படக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய புத்தகங்கள் அநேகருடைய கண்களை திறந்து விட்டிருக்கிறது. அவர் நல்ல நல்ல புத்தகம்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் ரொம்ப தமிழ்நாட்டிலேயோ மற்ற இடத்துலையோ நம்ம இந்தியாவில் அவர் அதிகமாக பாப்புலர் இல்லை. அவ்வளவு அறிவாளி. இன்றைக்கு எங்கள் மாமனார் இறக்கிறதுக்கு முன்னால் நான் பார்த்துருக்கேன். நல்லா அவருக்கு பேரும் புகழும் இருக்கும்போது யாராவது வருவாங்க, இவர் கேட்பார், சுந்தரராய் தெரியுமா அவங்களுக்கு? என்ன மாதிரி ஊழியர் தெரியுமா? என் மகன் தான் அவருக்கு. ஏன் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு போகும்போது சண்டை போட்டவர் இப்போ கர்த்தருக்குள்ளாக அவர் ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட போது அதில் பெருமை பெற்றுக் கொள்ளுகிறார். ஏன் ஆரம்பத்திலேயே அவனை வளர்த்திருக்கலாம்? நம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்க வேண்டும். இவனுக்கு 30 வயது ஆகிறது. எப்போ? 4ஆம் மாதம் 5ஆம் தேதி அவனுக்கு பிறந்த நாள். 30வது வயது முடிஞ்சு 31 பிறகு. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? ஆச்சாரியனாக தேவனுடைய ஆலயத்தில் நிற்க வேண்டியவன் கைதியாக தன்னுடைய மக்களோடு கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கிறான். அந்த அவன் சோர்ந்து போகவில்லை. அவருடைய எண்ணங்கள், அவருடைய கற்பனைகள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்ட போது, அவன் நினைத்தது ஒன்றும் நடவாத போது, தான் நினைத்ததுக்கு எதிர்முறையாக நடைபெற்ற போது அவன் தரிசனங்களை இழந்து விடவில்லை. அந்த சிறைப்பட்டவர்கள் மத்தியிலே இருக்கும் பொழுது அவன் தேவ தரிசனங்களை கண்டான். வாழ்க்கையில் எத்தனையோ புயல் காற்றுகள் அடிக்கும், கஷ்டம் வரும், நிர்மூலமாகக்கூடிய நிலைமை வரும். ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோன்னு நினைக்கக்கூடிய சமயங்கள் நேரிடும். சபையில உள்ளவர்களாலே, வெளியில உள்ளவர்களாலே, சொந்தக்காரங்களாலே எத்தனையோ இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் காவல்காரரே, நீங்கள் உங்கள் தரிசனங்களை இழந்து விடக்கூடாது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் தாவீது தேவனை மறந்து விடவில்லை. தாவீது தன்னை தன் தேவனுக்குள் பலப்படுத்திக் கொண்டார். தன் தேவன், he had a personal God. என் தேவன், என் கோட்டை, என் சங்கீதம், என் கர்த்தர், என் மேய்ப்பர், நான் நம்பி இருக்கிற தேவன். தேவ தரிசனங்களை நீங்கள் இழந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையானாலும் சரி. அவன் தரிசனங்களை இழந்து விடவில்லை. தரிசனத்தின் முக்கிய பாகம். இன்றைக்கு அநேக தரிசனம் சொல்றாங்க. ஒரு அம்மாவுக்கு வயிற்று வலி, எல்லா அம்மாவுக்கும் வயிற்று வலி இருக்கும். இதை போய் தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஐயாவுக்கு முதுகு வலி, 2 மணி நேரம் உட்கார்ந்தா முதுகு வலிக்கு தான் செய்யும். இந்த மாதிரி இதெல்லாம் தரிசனம் நினைக்காது. தரிசனம் வேற, வெளிப்பாடு வேற. இன்றைக்கு அநேக ஊழியர்கள், திருச்சபையில் காவல்காரராக இருக்கிறவர்கள் மற்றவர்களாம் இப்படி சொல்லும்போது அங்கே கூட்டம் நிறைய போகுதுன்னு சொல்லி நீங்கள் தடுமாறாதீங்க. நீங்கள் ஜனங்களை எச்சரி, இதனால ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்லு. தரிசனம் என்பது இந்த மாதிரி சொல்ற காரியம் இல்லை. எனக்கு தெரியும் இப்படி சொல்றவங்கெல்லாம் சில ஆட்கள். ஒரு ஊழியர் ஒரு இடத்துக்கு போனார். கூட்டம் முடிஞ்சவொடனே எல்லாரும் ஜெபத்துக்கு வந்தாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணார். ஒரு அம்மா வந்தது, 2 பெண் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து நின்றுச்சு. வந்த உடனே பெண் பிள்ளைகள் 2 பேரும் தலைமையிலும் ஒரு கை வச்சு ஜெபிச்சுட்டு சொன்னார், அம்மா, இந்த முறை உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறக்கும் என்று கர்த்தர் எனக்கு தரிசனத்தில் காண்பித்திருக்கிறார். அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வையுங்கள்.
அப்படின்னு சொல்லிட்டார். இந்த அம்மா ஓரமாக ஒதுங்கி நின்று, இல்லை நான் ஐயா கொஞ்சம் தனியாக பேசணும். எல்லா ஜெபம் முடிஞ்ச உடனே என்னம்மா என்ன பேசணும்னு கேட்டேன். ஐயா எனக்கு 2 பெண் பிள்ளைகள், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க சரி, 3வது ஆண் பிள்ளை பிறக்கும்னு சொன்னீங்களே அது தப்புயா. ஏன்னா நான் கர்ப்பத்தடை பண்ணிக்கிட்டேன், என் வயிறு கொஞ்சம் வீங்கமாக இருக்குது, அதை பார்த்து கர்ப்பம் நினச்சி 3வது பிள்ளை பிறக்க போது ஆம்பளை பிள்ளைன்னு பேர் வேற வச்சுக்கிட்டீங்களே, இந்த மாதிரி வெளியில் எங்கேயும் சொல்லிவிடாதீங்க மானக்கேடுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. எனக்கு என்ன பிள்ளை பிறக்கும்? அதே பாஸ்டர் அதே மனுஷன் இன்னொரு இடத்துல எனக்கு என்ன பிள்ளை பிறக்கும்னு ஒரு கர்ப்பிணி அம்மா கேட்டிருக்காரு. அவருக்கு நேரம் கண்ணை மூடி இருந்துச்சு, பிள்ளை உள்ள துணி கட்டி இருக்குது பார்க்க முடியலன்னு. ஐயா கர்ப்பத்துக்குள்ள பிள்ளை எப்படியா துணி கட்டும்? டயப்பர் போட்டிருக்குதுன்னா. இன்னைக்கு தரிசனங்களை சொல்லுகிறவர்களை குறித்து நீங்கள் ஜனங்களுக்கு எச்சரிக்கை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வாயிலே வார்த்தையை கேட்கிறோம். அது வார்த்தைக்கு வித்தியாசமா இருக்கக்கூடாது. எந்த பிரசங்கமும் வார்த்தைக்கு உள்ளடங்கியதா இருக்க வேண்டும். தேவ வசனத்துக்கு மாறுபட்ட எந்த போதகமும் கள்ள போதகம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிக்கை செய். அப்ப தரிசனம் என்பது நான் தேவனுக்கு எந்த விதத்தில் பயன்படுவேன், தேவன் என்னை எவ்விதமாக பயன்படுத்த போகிறார். இந்த தரிசனத்தில் எசேக்கியேல் பார்க்க தரிசனத்தை பாருங்கள். 3 தரிசனங்களை அவர் பார்க்கிறார். ஒன்று ஒரு கன்றுக்குட்டி, 2வது தரிசனம் செட்டைகள், 3வது தரிசனம் 4 விதமான முகங்கள். இந்த 4 விதமான முகங்கள் வசனம் 10 வாசிக்கிறோம். மனுஷ முகம், சிங்க முகம், எருது முகம், கழுகு முகம். இந்த 4 முகமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்கூட்டி சொல்லப்படுகிறது. மனுஷ முகம், அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவர் நம்மை போல ஒருவர், வித்தியாசமானவர் அல்ல. நம்மை போன்ற ரூபமுடையவர், தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனிதன். ஆகவே தேவ சாயல் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அந்த சாயலில் தானே அவரும் மனுஷனாக காணப்பட்டார். 2வது சிங்கம், முன்வைத்த காலை பின் வைக்காது, அவருக்கு யூத ராஜ சிங்கம் என்றே பெயர் உண்டு. 3வது எருது, நுகம் சுமக்கிறவர், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னோடு துணை சேர்ந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைத்தவர். கழுகு, செட்டைகளின் மீது உங்களை நான் தூக்கி உங்களை பறக்க செய்கிறேன் என்று சொன்னவர். இந்த 4மே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுவதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் காணலாம். 2வது கன்றுக்குட்டியை பார்க்கிறோம். 7வது வசனத்தில் அவருடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. நிமிர்ந்த கால்கள், உறுதியான கால்கள், தளர்ந்து போன கால்கள் அல்ல. அவருடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. கன்றுக்குட்டியின் உள்ளங்கால், கன்றுக்குட்டி துள்ளி 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 ஓடும், அப்படி குதிச்சு குதிச்சு ஓடும். ஆனால் ஒரு சின்ன காரியம், ஒரு ஆபத்து அல்லது ஒரு மோட்டார் ஹார்ன் எது கேட்டாலும் சரி, ஒரே ஓட்டமாக தாயிடத்தில் வந்துவிடும். இன்னைக்கு உங்கள் சபையில சிலர் துள்ளி துள்ளி ஓடுறவங்க இருக்கிறாங்க. ஊழிய செய்யணும்னு வாஞ்சி இருக்கும், அப்படியே துள்ளி 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 ஓடி காணாம போயிடுவாங்க, தாயிடத்தில் வரமாட்டாங்க. நீங்க எச்சரிக்கணும். எங்கு சென்றாலும் உன்னுடைய பிறப்பிடம், உன்னுடைய சபை இதுதான். எந்த சபையில இருந்தாலும் அந்த சபையில கிடைக்கிற பரிசுத்தத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களானால் நிலைத்திருப்பாங்க. ஜனங்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? இங்க அங்கேயும் ஓடுறாங்க. இந்த சபை ஒரு நாள், அந்த சபை ஒரு நாள், மாறி மாறி போறாங்க. காரணம் என்ன? தாயினிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கன்று தன் தாயின் அன்பை உணர்ந்திருக்கிறது. காவல்காரன் தாய்க்கு சமமானவன். தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு தகப்பனை போன்றவன், ஒரு தாயை போன்றவன். ஜனங்கள் தேடி வரத்தக்கதாக நாம் அவரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், அவர்கள் எங்கேயும் போக விடாதபடி. நல்ல தாயின் மகன் மற்ற இன்னொரு தாயிட்ட போவார். நல்ல சாப்பாடு வீட்டில் போட்டால் பக்கத்து வீட்டு வாசனையை முகம் மருந்து கொண்டு இருக்க மாட்டோம். நம்ம சாப்பாடு ஒழுங்காக போட்டால்
அந்த புள்ள நம்மகிட்டே சாப்பிட்டு இருக்கோம். நம்ம அதில் குறைவுபடுகிறோம். பக்கத்து வீட்டில் எங்கேயாவது கிடைக்காதான்னு பார்த்தோம். கன்றுக்குட்டி துள்ளி ஓடினாலும் தாயினிடத்திலே ஓடி விடுவது போல அந்த உறுதியா அந்த கன்றுக்குட்டியின் கால்கள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் கால்கள். துலக்கப்பட்ட வெண்கலம் அப்போ 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 பரிசுத்தப்படுத்த. ஒரே நாள்ல சூப்பர் பரிசுத்தவனாக யாரும் மாறினதே இல்லை. ஒரே நாள் அப்படி வர்றதும் இல்லை. அது துலக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு துலக்கி 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 பல பல பலன்னு சாட்சியோடு கூட இருக்க வேண்டும். மூன்றாவது அவர் பார்த்த தரிசனத்திலே செட்டைகள். 11ஆம் வசனம். அவருடைய முகங்கள் இப்படி இருக்க அவருடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 செட்டைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவருடைய உடலை மூடிக்கொண்டன. செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன, ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன. 2 செட்டைகள் தங்களை மூடிக்கொண்டன. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, அழைப்பிலே வித்தியாசங்கள் உண்டு, செயல்களிலே வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் ஒருவர் தான். வித்தியாசமான ஊழியங்களை நாம் செய்யலாம், வித்தியாசமான வரங்கள் உடையவர்களாக இருக்கலாம். ஒரே கர்த்தர். அதே நேரத்தில் செட்டைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது போல ஐக்கியம், யாவரோடும் சரியான ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். திருச்சபையில் உள்ளவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, போட்டி, அவதூறு சொல்வது, கோள் சொல்வது, இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில வைக்கக்கூடாது. இணைந்து செட்டைகள் இணைந்திருக்க வேண்டும். அது ஐக்கியத்தை குறிக்கிறது. மூன்றாவது, அவைகள் தங்கள் உடலை மூடிக்கொண்டன. நான் சிறுகவும் அவர் பெருகவும். தன்னை மறைத்து கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும். You should expose Jesus Christ to others, not yourself. உங்களை குறித்து சொல்வதற்காக மேடை கொடுக்கப்படவில்லை, கர்த்தரை குறித்து அறிவிப்பதற்காக. தேவ வசனம் உங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்த. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தினாலே மகிமைப்படுத்துங்கள், உங்கள் வார்த்தையினாலே மகிமைப்படுத்துங்கள், உங்கள் ஆவியினாலே மகிமைப்படுத்துங்கள், உங்கள் செயலினாலே மகிமைப்படுத்துங்கள். அவைகள் தங்களை மூடி மறைத்துக் கொண்டன என்று பார். இந்த ஜீவன் சாயல் இப்படி இருந்ததென்றால் 13ஆம் வசனம், அக்கினி தள்ளின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாயிருந்தது. இந்த ஜீவனை குறித்து வாசிக்கிறோம். அதன் கால்கள் கன்றுக்குட்டியின் கால்கள், அது முகங்கள் 4 விதமான முகங்கள். அந்த ஜீவன் செட்டைகளினாலே தன்னை மறைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினது, ஐக்கியப்பட்டிருந்தது, வித்தியாசமான ஊழியங்களை பெற்றிருந்தது. அதே நேரத்தில் அவைகள் எரிகிற அக்கினி தழலாய், எரிகிற அக்கினி தலைதான். தன்னுடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுவார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒரு அக்கினி தழல், தீவத்தி. நான் சிறுவனாக இருந்த போது எங்க அப்பா எனக்கு வச்ச செல்ல பேர் என்ன தெரியுமா? தீவட்டி தடியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. தீவட்டி தடியானா அவங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்தில் எலக்ட்ரிக் லைட் கிடையாது, கேஸ் லைட் கிடையாது. பண்டிகை காலங்களில் கொம்புல நல்ல துணி சுற்றி எண்ணெயில் ஊற வச்சிருப்பாங்க. ராத்திரி நேரத்தில் அதை கொளுத்தி நல்ல தடியாக ஒரு ஆள்கிட்ட தூக்கி பிடிக்க சொல்லியிருப்பாங்க. அவன் தடி ஆளு, தீவட்டி பிடிச்சிருக்கிற தடியை, தீவட்டி தடி. வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தில், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த கோணலும் மாறுபாடும் இந்த சந்ததியின் நடுவிலே என்று சொல்லுகிறார். உங்கள் சபையிலே சிலர் கோணலாக இருப்பார்கள், சிலர் மாறுபட்டவர்களாக இருப்பார்கள், சிலர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாக இருப்பார்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஜீவ வசனத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வெளிச்சத்திலே மற்றவர்கள் களி கூற முடியும். கர்த்தருடைய வசனத்தை விட்டு இன்னும் அங்கும் போய்விடாது. தேவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்துக்கும் தேவ வசனம். ஒரு சபையிலே ஒரு போதகர் இருந்தார். சபையாருக்கு அவரை பிடிக்கல.
சும்மா கம்ப்ளைண்ட் கொண்டு வருவாங்க. ஒரு நாள் சொன்னார், உங்கள் கம்ப்ளைண்ட்டெல்லாம் என்னால் விசாரிக்க முடியாது, பெரிய பாஸ்டர் ஒருத்தர் அங்கே அப்பாயிண்ட் பண்ணிடுறேன், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு. அது நல்ல காரியம், நீங்கள் சின்ன பாஸ்டராக இருங்க, பெரிய பாஸ்டர் போட்டுருங்க. சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2 பேர் கம்ப்ளைண்ட் வந்தாங்க. பெரிய பாஸ்டர் எங்கே? பெரிய பாஸ்டர் இயேசு கிறிஸ்து தான், அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்ட்டார். அவர் தான் பெரிய பாஸ்டர், தலைமை போதகர், பிரதான ஆசாரியராகி இயேசு கிறிஸ்து, சபையின் தலைவர். அந்த தலைவரை உங்கள் தலையிலே ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த ஜீவ வசனம் என் வாயினாலே வார்த்தையை கேட்டு, அதாவது உங்கள் எண்ணத்தில் வருகிற சொற்களை அல்ல, தேவ வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் நிற்பீர்களானால் ஒருவரும் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. சாட்சி சொன்ன அருமையான சகோதரன் அசோகன் ஒரு ஜிம்னாஸ்டிக், ஒரு ரவுடி. அவருடைய ஏரியாவில் அவரை தெரியாத ஆளே கிடையாது. அதே இடத்துல இன்றைக்கு பாஸ்டர் இருக்கிறார். இன்றைக்கு ரோட்டில் நடந்தால் யாருனாலும் பார்த்தவங்களாம் கையெடுத்து கும்பிடுறாங்க. காரணம் என்ன? அவரை தெரிஞ்சவங்க. அவர் சாராயம் எடுத்தது தெரியும், அவர் அடிதடி சண்டை போட்டது தெரியும், அவர் அடாவடித்தனம் பண்ணது தெரியும், ரவுடியா இருந்தது தெரியும். அதே இடத்துல தான் அவர் பாஸ்டரா இருக்கிறார், வேற இடத்துக்கு போகல. அந்த இடத்துல அவர் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டிருக்கிறபடினாலே சபையில உள்ளவங்க எல்லாமே இந்துக்கள் தான், கிறிஸ்தவங்க இல்லை. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? கத்தோலிக்கனை ப்ராட்டஸ்டன்ட்காரன் ஆக்கி, ப்ராட்டஸ்டன்ட்காரனை சிஎஸ்ஐக்காரன் ஆக்கி, சிஎஸ்ஐக்காரனை பெந்தகோஸ்ட்காரன் ஆக்கி, பெந்தகோஸ்ட தி பெந்தகோஸ்ட் ஆக்கி கடைசியில் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. இந்த சபை நல்ல சபை, அந்த சபை நல்ல சபை. ஒரு போதகர்கிட்ட போய் ஒருத்த கேட்டானா, ஐயா நல்ல சபை ஒன்று சொல்லுங்க, நான் சேரணும் அப்படின்னா. போதகர் நல்ல அனுபவிச்சார். தம்பி, ஒரு நல்ல சபை இருக்குது, அதில் நீ சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னா. ஐயா என்ன கஷ்டம்னாலும் பரவாயில்ல சொல்லுங்க, நான் சேரணும். நான் கஷ்டம் உனக்கு இல்லைப்பா, சபைக்கு தான். நான் நீ சேர்ந்தீங்கன்னா அந்த சபையும் கெட்டு போயிடணும். சபை எந்த சபையா இருந்தேன்னு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோமா? காவல்காரர்கள் ஜீவ வசனத்தை பிடித்திருந்தால் அது சபை. அவர்கள் சுடர்களை போல பிரகாசித்தார்கள். அடுத்தது பார்க்கிறோம், அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடி திரிந்தன. அமைதியாய் இருக்காதிருங்கள், ரெஸ்ட் எடுக்காதீங்க, ஓடுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்னேன். நம்ம சில சமயத்தில் ஏன் இன்றைக்கு மற்ற சபைகள் உண்டாச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆர்கனைஸ் சர்ச், நல்ல ஸ்டாண்டிங் சர்ச். இப்போ சிஎஸ்ஐ என்பது ஒரு டயசிஸ். இதில் என்ன இல்லை உங்களுக்கு? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன் ஜனங்கள் வெளியில் ஓடுறாங்க? இவ்வளவு இருந்து ஏன் ஓடுறாங்க? அங்க வசனம் நிறைய சொல்றாங்க, நிறைய வசனம் சொல்றாங்க, அங்க கேட்கணும்னு ஓடுறாங்க. ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியாதா? ஒரு போதகர்கிட்ட சொன்னாரு, ஐயா நானும் அந்த மாதிரி கண்டிச்சு பேசிவிடுவேன், ஆனால் அந்த கமிட்டி பிஷப்ட ரிப்போர்ட் பண்ணி என் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க, அதெல்லாம் பயமா இருக்குன்னு. ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த இடத்துல போய் இதையும் சொல்லுங்க, அங்கேருந்து மாத்திரம் இன்னொரு இடத்துல அதையும் போய் சொல்லுங்க, எங்கே போனாலும் அப்படியே சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பயப்படுகிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் மட்டும் தான் உங்களுக்குள்ள இருக்கணும், மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் வாயிலே வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்க சொல்லி உங்களை நிரப்பி இருக்கிறார். ஆகவே நீங்கள் சொல்லணும், ஓடி திரிய வேண்டும், ஓடி திரிய வேண்டும். போங்க. இந்த கன்னியாகுமரியில் அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் இந்துக்களும் நிறைய இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போங்க. நம்ம எப்போதும் கிறிஸ்தவ வீட்டிலே ஜப கூட்டம், கிறிஸ்தவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். வெளியில போங்க. நாங்கள் எப்போதும் வெளியில பிரசங்கம், தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவோம். இன்னும் அதை விடலை, நான் தெரு பிரசங்கத்தை விடலை. அசோகன் டிசம்பர் மாதத்தில் நாங்கள் ஒரு கணக்கு வச்சுருக்கோம். காலையில் 5 மணிக்கு பஜனை போவோம். பஜனை பாட்டு பாடிக்கிட்டு போவோம். நம்ம கீர்த்தனையில் எத்தனை பஜனை பாட்டு இருக்கு. அகமங்கள் புகழ் வேதா நமோ நமோன்னு பாடிக்கிட்டு ஹார்மோனியம் ஒன்று வாசித்துக்கிட்டு போவோம் ரோட்டில். ஒரு தடவை ஒரு பிராமணரும் கூடவே வந்தார்.
ஒரு இடத்துல நின்று பைபிள் வசனம் சொன்ன உடனே நீங்கள்லாம் கிறிஸ்தவாளா அப்படின்னு கேட்டார். ஆமா அப்படின்னு. இல்லை பாட்டு சத்தம் கேட்ட உடனே நம்மளவா பாடான்னு நினைச்சிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னா. நம்ம கீர்த்தனை நல்ல நல்ல ராகங்கள் இருக்குங்க. தெருவில் நின்று அந்த பஜனை சும்மா செங்கன் அடிச்சுக்கிட்டு ஒரு ஹார்மோனியம் சுருதி பெட்டி வச்சுக்கிட்டு டிசம்பர் மாதம் முழுதும் காலையில் 5 மணிக்கு பஜனை. மார்கழி மாதம் அவன் பஜனை போகிறானே, ஏன் நம்ம போகக்கூடாது? ஓடி திரியணுங்க, ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. சொல்ல எங்களுக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எல்லா வேலைக்கு நல்ல இதுதான் முக்கியமான வேலை. வீணான அலுவல்களில் சிக்கிக்கொள்ளாமல் கர்த்தருடைய அலுவல்களில் சிக்கிக்கொள்ளும், உங்களை சிக்க வைத்துக் கொள்ளும். ஓடித்திருந்தன. அது மட்டுமல்ல, அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் 4 முகங்களை கொண்ட ஒரு சக்கரத்தை கண்டேன். இந்த சக்கரம் என்பது கர்த்தருடைய ஆவியானவரை குறிக்கும். இந்த ஆவியானவர் படிகை பற்றி வர்ணமாயிருந்தது, ஒரே விதமான சாயல் இருந்தது. ரூபமும் அவர்கள் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமாய் போல இருந்தது. அவர்கள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடுகையில் அவர்கள் திரும்புவது இல்லை. கர்த்தருக்கு அந்த ஒப்பு கொடுத்த பிற்பாடு அதில் திரும்பி பார்க்க கூடாது. கலப்பையில் கை வைத்தவன் அதை விட்டு பின்னடையக்கூடாது. அந்த சக்கரம் தின்னிட்டு பார்க்கவில்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் உங்களை அழைத்தது உண்மையானால் அவர் அழைத்த ஓட்டத்தை ஜீவன் போகும் வரைக்கும் ஓடி முடிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். ஆவியானவர் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு சற்று விட்டு கொடுத்தீங்களே, நான் நிச்சயமா உங்களை நடத்துவேன். நான் எப்போதும் ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஊழியம் செய்துக்கிட்டே இருக்கணும். என் மனைவி சொல்வா, 73 வயசாச்சு, கொஞ்சம் இருங்களேன், ரெஸ்ட் எடுங்களேன். இல்லைம்மா, ஊழியக்காரனுக்கு ரெஸ்ட் இல்லை, ரெஸ்ட்டும் கிடையாது, ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது, போனஸும் கிடையாது. ஊழியம் செய்ததுனால கர்த்தர் உங்களுக்கு போனஸ் கொடுக்க மாட்டார், கிராஜுவிட்டியும் கிடையாது. எப்போ சாகும் வரைக்கும் ஊழியக்காரன், வேலைக்காரன், காவல்காரன், அழைக்கப்பட்டவன் அந்த வேலை செய்து கொண்டே இருக்கணும். நாகர்கோயிலே ஒரு ஐயா இருந்தார், சங்கை தேவதாசன் ஐயர் அவர்கள், வருகையின் தூதன் ஆசிரியர். அவர் ஒரு முறை அவர் பத்திரிகையில் எழுதியிருந்தார். ஒரு நாள் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நான் இனிமேல் இந்த 4 சுவருக்குள்ளே உட்கார்ந்து பத்திரிக்கை ஊழியம் மட்டும் செய்கிறேன், என்னால் இனிமேல் அங்கங்கே போய் வேலை செய்ய முடியாதுன்ட்டு ஜெபம் பண்ணிட்டு சாயங்காலமாக அப்படியே வாக்கிங் போனான். ரோட்டில் ஒரு ஒத்த மாட்டு வண்டி, அந்த மாடு கீழே விழுந்துருச்சு, பாரம் தாங்க. அந்த மாட்டுக்காரன் போட்டு அடின்னு அடிக்கிறான், அந்த மாட்டை எழுப்பி விடுறதுக்காக. ஜனம் கூடிடுச்சு. இவரும் போய் எட்டி பார்த்தான். அந்த கூட்டத்தொடர்பு செய்யோ, அடிக்கிறிய, கண்ணை பாரியா. அந்த மாடு செத்து கொண்டு இருக்குது. அந்த மாடு கண் சொருகி கொண்டு போகுது, செத்து கொண்டு இருக்குது. அந்த கண்ணு இவர் பார்த்தாராம். அப்ப அந்த கண் இவர்கிட்ட பேசிட்டான். அவர் எழுதுறார், ஐயா, என் எஜமானனுக்கு சாகர வரைக்கும் நான் ஊழியம் செய்திருக்கிறேன், நீ இன்னும் உயிர் இருக்கும் போதே ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்றிய, நியாயமானு கேட்டுச்சு. சாகும் வரை ஓடிக்கொண்டே இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, சதா காலையில் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாவிட்டாலும் அவர் உண்மையா இருக்கிறாரே. அவரை நம்பி நான் ஏன் கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கூடாது? ஆகினாலே ஆவியானவர் ஓடும் திசையெல்லாம் ஜீவன் போயிற்று, ஜீவன் போன இடமெல்லாம் அந்த சக்கரமும் போயிற்று. ஆவியானவருக்கும் ஊழியக்காரனுக்கும் நெருங்கிய தொடர்பை இது காட்டுகிறது. ஊழியக்காரன் இந்த தரிசனத்தை பார்க்கிறான். இந்த தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலே முதலாவது தரிசனக்காரனுக்கு, ஊழியக்காரனுக்கு, காவல்காரனுக்கு தேவைய முதலாவது குணம், அவன் தரிசன கண்கள் உடையவனாக இருக்க வேண்டும். He must be a man of vision. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உக்கிரான பொறுப்பை குறித்து ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். என்னை ஏன் இந்த டயசிஸிலே கர்த்தர் ஒரு காவல்காரனாக வைத்திருக்கிறார், அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை நீங்க நினைச்சிருந்தா உங்க படிப்புக்கு வேற எங்க நல்ல உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு தானே இந்த ஒழித்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு தியாக மனப்பான்மையோட வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கீங்க. வந்த பின்னால் அதுல சோர்வு ஏன் ஏற்படுத்திக் கொள்ளுகிறீர்கள்?
ஏன் உங்களை அதை ஒரு கடமையாய் செய்கிறீர்கள்? அதை உற்சாகமாய் செய்யக்கூடாதா? ஓடி ஓடி செய்யக்கூடாதா? எந்த ஒரு தலைவனும் முந்திக்கொள்ளணும், செய்வதில் வேலை செய்வதில் முந்திக்கொள்ளும். அந்த இடத்துல நின்று நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பில்லி கிரஹாம் அவர்கள் 1983ஆம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாம்ல ஒரு கூட்டம் வச்சிருந்தார். உலக அளவிய எவாஞ்சலிஸ்டுகளுக்காக ஒரு கூட்டம். நானும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தேன். இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு 18-20 பேர் போயிருந்தோம். பிரதர் ஸ்டான்லி அவர்கள் பிளஸிங் மிஷன் தலைவர் வந்திருந்தார். அவர் இளைஞர். அப்போது அங்கே போயிருந்தோம். எல்லாம் கூட்டம்லாம் முடிஞ்சது. அங்கே நிறைய தேர்ட் வேர்ல்ட் காரங்களுக்கெல்லாம் நிறைய புஸ்தகங்கள், டேப் ரெக்கார்டர், நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கையில் கிடைச்ச பாக்கெட் மணியில் எல்லாம் சாமான்கள்லாம் வாங்கினாங்க. திருப்பி வரும்போது ஏரோப்ளேன் ஏறுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 30 கிலோ 35 கிலோ வெயிட்டு, 20 கிலோ தான் அலவுடு. அது பணம் கட்ட சொல்கிறாங்க. ஒருத்தட்டி காசு கிடையாது. எல்லாம் ஜாலியாக போயிட்டாங்க. அவங்க என்ன பணம் எல்லாம் அனுப்ப மாட்டேன்றான். உடனே பில்லி கிரஹாம் ஆஃபீஸுக்கு ஃபோன் அடித்து சொன்னோம். அவர் அங்கேருந்து நேராக ஏர்போர்ட் மேனேஜரை கூப்பிட்டு எவ்வளோ சார்ஜோ நீங்கள் நாங்கள் கட்டிடுறோம், அவங்கள விட்டுடுங்கன்ட்டார். அப்போ வரிசையாக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த ஆஃபீஸர் ஒவ்வொரு பேக்காக தூக்கி அந்த பெல்ட்டில் வைக்கிறார். ஸ்டாண்டியும் போய் இவரும் தூக்கி வச்சார். இவரும் ஒரு உதவி செய்தார். அதை பார்த்துட்டு இன்னொரு பாஸ், இவருக்கு ஏன் இந்த வேலை, அதான் அவன் இருக்கிறானே. எல்லாம் வச்சு முடித்த உடனே அந்த ஆஃபீஸர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு அருமையான ட்ராவல் பேக் ஒன்று இவருக்கு கிஃப்டாக கொடுத்தார். உடனே இவர் போய் எனக்கு ஒன்று கொடுங்கன்னு. அவன் கேட்டான், நீ என்ன செஞ்சேன்னு. நீ என்ன செஞ்ச? ஊழியக்காரன் வேலைக்காரன் எல்லாத்திலும் முந்திக்கொள்ளும். ஒரு கூட்டம் நடக்குதுன்னா நம்ம முந்தி செஞ்சோம்னா எல்லாரும் செய்வாங்க. அவங்க செய்யட்டும்னு காத்திருக்கக்கூடாது. ஊழியக்காரனுக்குரிய ஒரு நல்ல சுபாவம் வேலைக்காரன். பவுல் அப்போஸ்தலர் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் அப்போஸ்தலனா வரணும்னு ஆசை இருக்கு. அவர் எழுதுறார், நானும் அப்போஸ்தலன் அல்லவா, am I not an apostle? நான் அப்போஸ்தலன் அல்லவா அப்படின்னார். கொஞ்ச நாள் ஆச்சு, அனுபவம் வந்துச்சு. அப்போஸ்தலர்களில் நானும் ஒருவன் அப்படின்னார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, நான் தேவனுடைய வேலைக்காரன் அப்படின்னார். கடைசியில் தீமோத்தேயுக்கு எழுதும்போது பாவிகள் பிரதானமான பாவின்னு. அந்த மேல்நிலையிலிருந்து படிப்படியாக இறங்கி வருது. அனுபவம். நாம் எல்லாரிலும் சிறியவர்கள், துடைத்து போடும் அழுக்கை போல ஆனேன் என்று சொல்லுவார். அப்ப தம்மை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவார். அப்ப அந்த வேலை, எந்த வேலையும் நம்ம ஒரு கௌரவ பிரச்சனையை எடுக்கவே கூடாது. ஊழியக்காரனுக்கு கௌரவம் இருக்கக்கூடாது. என்னை கேட்டால் வெக்கமான ரோஷம் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஏன்னா சபையில் பலர் பலவிதமாக பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா சண்டை தான் வரும். கிணத்துல விழுந்த கல் மாதிரி கம்முன்னு இருங்க, பாரத்தை அவர் மேலே வச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். நீதிபரராக தெய்வம் இருக்கிறார். ஆகவே முதலாவது இப்படிப்பட்ட தரிசனம் உடைய ஒருவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. அதை நான் கண்டபோது, அதாவது அந்த தரிசனத்தை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்டேன். கர்த்தர் எப்பொழுது உடைய காரணத்தில் பேசுகிறார் தெரியுமா? தன்னை தாழ்த்தி முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது. நான் முகம் குப்புற விழுந்தேன் என்றால் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம், முற்றிலுமாக a sincere and committed commitment, ஒரு full perfect obedience. ஐயா, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும்னா பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கணுங்க, அறகுறையா ஒப்பு கொடுக்க கூடாது. முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். முகம் குப்புற விழுதல் ஒரு பரிபூர்ணமான ஒப்பு கொடுத்தலை அறிவிக்கிறது. இரண்டாவது தகுதி, ஒப்பு கொடுத்தல் சரியாக இருக்கிறது. அப்போது கர்த்தர் பேசுகிறார். எப்படி பேசுவாரு? வசனத்தை கொண்டுதான் பேசுவார். சில சொல்ற மாதிரி, நான் கர்த்தரோடு 8 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். இவர்கிட்ட மாத்திரம் 8 மணி நேரம் பேசினா உலகத்தில் எத்தனை பேர் அவர்கிட்ட பேச காத்துக்கிட்டு இருப்பாங்க? 8 மணி நேரம் பேசுவாரு. இப்படி இதை கேட்டோன்னே நீங்க பயந்து, ஐயோ 8 மணி நேரம் பேசுறாரு, நமக்கு ஒரு நிமிஷம் கூட பேச முடியலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பேசுறார்.
அவர் வசனித்துக் கொண்டே இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன் வசனிக்கிறார். எப்போதும் ஒரு பேசிட்டு தான் இருக்கிறார். நம்ம கேட்கிறோமான்றதான். 8 மணி நேரம் பேசி அவர் ஒண்ணுமே கேட்கலன்னா என்ன அர்த்தம்? என்ன பேசுவாரு? என்கிட்ட கூட தான் பேசுறாரு. பைபிள் படிக்கும் போதெல்லாம் பேசுறாரு. இது கர்த்தர். இந்த வேத வசனம் தான் கர்த்தர். ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தான் தெய்வம். இந்த வார்த்தை தெய்வமானால் அதை படிக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நான் ஜெபிக்கும் போது அவரோடு பேசுகிறேன். இதாங்க என்னுடைய அனுபவம். நான் ஜெபிக்கும் போது அவரோட பேசுறேன், படிக்கும் போது அவர் என்கிட்ட பேசுறார். நான் பூரணமாக ஒப்புக் கொடுக்க அறிந்திருக்கிறேனா? நான் என்னுடைய ஒப்புக் கொடுத்தல் பரிபூரணமா இருக்கிறதா, பெர்ஃபெக்டா இருக்குதா? சரி, மூன்றாவது தகுதி 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, உன் கால் ஊன்றி நில். உன்னுடனே பேசு. ஒப்புக் கொடுக்கும் போது பேசுகிறார். 2வது, கால் ஊன்றி நில். யார் கால்ல? இன்னொருத்தர் கால நிக்காத, உன் கால நில்லுங்க. நாம் சில சமயத்தில் மற்றவர்கள் கால் சப்போர்ட்ல நிக்கலான்னு பார்க்கிறோம். இல்லை, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நடத்துவார். உன் கால் ஊன்றி நில். உன்னை அழைத்தது நான் அல்லவா என்று சொன்னார் மோசேகிட்ட. கிதியோன் சொன்னார், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்னார். சீஷரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதோ நரிகளுக்குள்ளே, ஓநாய்களுக்குள்ளே உங்களை ஆட்டுக்குட்டிகளைப் போல அனுப்புகிறேன். பயப்படாதிருங்கள், திகையாதிருங்கள், கலங்காதிருங்கள். உலகத்தின் கடைசி நாள் பரியந்தம் உங்களோடு கூட நான் சதா காலங்களிலும் இருக்கிறேன். கால் ஊன்றி, ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன். விசுவாசத்துல குறைஞ்சிடாதீங்க, காலத்துக்கு எங்கேயாவது வச்சிடாதீங்க. உங்கள் கால் ஊன்றி நில்லுங்கள், கால் ஊன்றி நில்லுங்கள். 4வது தகுதி, அவர் அனுப்புகிற இடத்திற்கு நீங்கள் போக ஆயத்தமாய். நீங்களா ஒரு இடத்தை சூஸ் பண்ணிக்கிட்டு கேட்கலாம். பிஷப் ஐயாட்ட போய், ஐயா எனக்கு இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்க, இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு கேட்காதீங்க. பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் தலையிலிருந்து நிற்க வேணும். அதான் காலூன்றி நிற்கு. எந்த சக்தினாலும் அசைக்க முடியாத ஒரு சக்தி கர்த்தருடைய ஆவியானவர்களோடு இருக்கிறார். எந்த இடத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்திலே நான் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். எங்கே அனுப்புகிறார்? 4ஆம் வசனம். நான் உங்களை, 3ஆம் வசனத்தை சொல்றாரு, மனுப்புத்திரனே எனக்கு விரோதமாய் எழுப்பினோம். நான் மனுப்புத்திரனே எனக்கு விரோதமாய் எழுப்பின கலகக்கார ஜாதியாக இஸ்ரவேல் இடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்திரர். அவரிடத்திற்கு உன்னை நான் அனுப்புகிறேன். கேட்டு 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 கெட்டு போன இஸ்ரவேல் மத்தியிலே உன்னை நான் அனுப்புகிறேன். வாரம் வருஷத்துக்கு 52 வார பிரசங்கோ ஸ்பெஷல் கன்வென்ஷன் கூட்டங்கள், அந்த நாள் இந்த நாள் எத்தனையோ கேட்டுட்டாங்க கன்னியாகுமரி கிறிஸ்தவர்கள். கேட்டு கேட்டு கெட்டு போன மக்கள் சபையில நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியிலே, அந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே, அந்த கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு மத்தியிலே, எனக்கு முதுகை காட்டுகிற அந்த மக்களுக்கு மத்தியிலே நான் உன்னை வைத்திருக்கிறேன், உன்னை அனுப்புகிறேன், நீ போ. கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று சொல்லுவர்களோட தைரியமா போ. நல்லவங்க கிட்ட உங்களை அனுப்பலைங்க, முரட்டாட்டமுள்ள ஜனங்களுக்கு தான் அனுப்புறேன். ஒரு கிராமத்துக்கு சென்றேன். சின்ன கிராமம், 750 குடிசைகள் வீடுலாம் இருந்தது. இருக்கிறது ஒரு 1000-1500 பேர் தான். கோயில் மட்டும் 17 கோயில், இந்து கோயில். முரட்டாட்டமுள்ள ஜனம். கத்தி மேல நடப்பான், ஆட்டை அப்படியே உயிரோட வச்சு தொண்டையை கடிச்சு ரத்தத்தை குடிப்பான். அந்த மாதிரி ஜனங்களுக்கு மத்தியிலே ஊழியத்தை ஆரம்பித்தோம். எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா? ஆனால் இன்றைக்கு அதே ஊரில் இருக்கிற கோயிலேயே பெரிய கோயிலாக ஒரு சர்ச் ஒன்று கட்டி 100 பேருக்கு மேலே ஞானஸ்தானம் கொடுத்து, அவங்களுக்கு ராகமும் தெரியாது, தாளமும் தெரியாது, ஒரே பாட்டை 28 ராகத்தில் படிப்பாங்க. எனக்கே ராகம் மறந்து போயிடும், அந்த அளவு படிப்பாங்க. ஆனால் உற்சாகமாக இருப்பாங்க. முரட்டாட்டமுள்ள அந்த ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய தாசர்களாக தங்கள் பக்கத்து கிராமங்களிலே போய் ஊழியம் செய்யும் அளவுக்கு அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறார். கடினமான இறுதி எங்க இருக்குது? அங்க போங்க.
எங்க வாசல் அடைக்கப்படுகிறது அங்க உள்ள நுழைங்க. அவன் பேசுவான், அடிப்பான், என்ன செய்ய, என்னன்னு செய்யட்டுமே. கன்னியாகுமரி கொஞ்சம் பேர், முக்காவாசி 57% கிறிஸ்தவன் மதிப்பு இல்லை. இன்னும் மிச்சம் எங்க 43% எங்க? அவங்க எல்லாமே கிறிஸ்தவக்குள்ள கொண்டு வரணும் இல்லையா? இந்த தொழுவத்தில் அல்லாத ஆடுகள் உண்டுன்னு சொன்னாரே. நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே ஊழியம் செய்த காலம் போதுங்க. இப்ப வெளியே போய் செய்யணும். போங்க, அந்த பக்கம் போங்க, சுசீந்திரம் போங்க, பத்மநாபபுரம் போங்க, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போங்க. இல்லாத இடத்துல, கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடத்துல அவன் காவி கொடியை கட்டிக்கிட்டு இந்து முன்னணி, RSS, பஜ்ரங்கள்னு வச்சுக்கிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஏராளமான காரியங்கள் ரகசியமா செஞ்சுட்டு வர்றாங்க. இப்பொழுது நாம் சும்மா இருந்தால் இனி ஒரு காலம் வராது. போய் சொல்லுங்கள், கர்த்தர் அனுப்புகிறார், நாம் தைரியமா போகணும். அவர் சொல்லுகிறார், கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவர்கள் அறிய வேண்டும். சொல்றவங்க எல்லாம் வந்துடணும்னு நான் ஆசைப்படுறது இல்லைங்க. சொல்லிடணும். ஒருத்தர் சொன்னா, நான் ஊதுற சங்க ஊதுறேன், விடியும் போது விடியிட்டோம். நான் ராத்திரி 12 மணிக்கே ஊதிட்டு படுத்துக்குவான். நான் விடியும் போது விடிவிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. அவன் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் கேட்க வேண்டும். நீங்க பயப்படாதீங்க. தகுதி பயப்படக்கூடாது. இஸ்ரவேலே பயப்படாதே, தேவனுடைய பிள்ளையே பயப்படாதே. அவர் சொல்றார் 6ஆம் வசனத்துல, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். அவங்க கலகம் பண்ணிக்கொண்டு தான் இருப்பாங்க. நெருஞ்சில்களுக்குள்ளே நெருஞ்சி முள்ளு இவ்வளோடு தான் குத்தும் காலில். அதனால நம்ம செத்து போக மாட்டோம். ஒரு தேய்ச்சிட்டு நடக்கலாம். முள்ளு ஒரு 1/2 இன்ச்சு குத்தும், இல்லை 3/4 இன்ச்சு குத்தும், அதுக்கு மேல உள்ள போகாது. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். தேள்களுக்குள்ளே வாசமாய் இருந்தாலும். இதை நான் சற்று சிந்தித்து பார்த்தேன். எங்க மகன் சின்னவனா இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தேளை பிடிச்சிட்டு வந்துட்டான். உயிரோட கொடுக்க பிடிச்சி தூக்கிட்டு வந்தான். அப்பா, உயிருள்ள தேளு, கொட்டிட போதுறா, நான் கொடுக்க பிடிச்சிருக்கேன், கொட்டாது பாரு, கீழே போட்டுறான். நான் போட்டுட்டான். இந்த தேளை பார்த்தேன், இப்படி இருக்குது. முன்னால கை பார்த்துருக்கீங்களா? தேளு இப்படி இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் ஐயா, வணக்கம் ஐயாமா, பின்னால கொட்டிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஆளுங்க உங்களை சுத்தில இருப்பாங்க. நீ தேளுகளுக்குள்ளே வாசமாயிருந்தா. இந்த சபையில ஸ்தோத்திரம் பண்றவங்கலாம் நீங்க நல்லவன்னு நினைச்சிடாதீங்க. பின்னால கொட்டுறவன் இருப்பான், சுத்தி இருப்பாங்க, உங்க பக்கத்திலே கூட இருப்பாங்க. சில சமயம் கேட்பாங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படிமா. அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னுமா இருக்கிற உள்ளத்தில் அப்படி ஒரு பகம உணர்வு இருக்கும், விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி மனுஷர்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்ந்தாலும் பயப்படாது. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க கலக வீட்டார். கலகம் பண்றதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும் சபையில. தொந்தரவு கொடுக்கணுன்றதுக்கே அழைப்பு பெற்றவர்கள், ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள். விசேஷித்த வரம் அவங்களுக்கு உண்டு, கலகம் பண்றதுக்குன்னு இருக்கும். அது அவங்க அழைப்பு அந்த மாதிரி. நீங்க அதை பார்த்து ஏன் பயப்படணும்? உங்களை அழைத்தவர் அவர் அல்லவா. இவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம பயந்துட முடியுமா? சபையில் எத்தனையோ காரியம் நடக்குங்க, அக்கமகத்தில் எது நடக்கும். உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டால் இவர்களுக்கு நீக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. 5வது 3ஆம் அதிகாரம் அவர் சொல்லுகிறார், பின்பு அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவருடைய பேசு என்றார். 3ஆம் வசனம், நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. இந்த சுருள் வேதம், வேத புஸ்தகம். இதை புசி, இதை ஆகாரமாக்கிக்கொள். நம்முடைய திருச்சபையில சில நேரம் கடைசியா ஒரு பாட்டு பாடும், தேவ ஆசீர்வாதத்தோட அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தார். வார்த்தை என்னும் அப்பம். நம்ம சாப்பிடுற அப்பம் கர்த்தருடைய வார்த்தை, அவர் தான் நம்ம சாப்பிடுறோம். இந்த சுருளை புசித்து என்றால் வேத வசனத்தை உன் வாழ்க்கையிலே உன் ஆகாரமாக நிரப்பிக்கொள். யோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். யோபு சொல்கிறார், உமது வார்த்தையை விட்டு நான் விலகுவதில்லை.
எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வசனங்களை நான் அதிகமாய் உட்கொள்ளுகிறேன். எனக்கு வேண்டிய உணவை பார்க்கலும் இந்த வார்த்தைகள் தான் என்னுடைய பெரிய உணவு. படிங்க, படிச்சுட்டே இருங்க, திருப்பி 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 படி. விளங்கினாலும் படிங்க, விளங்காட்டிலும் படிங்க. சில பகுதியில் விளங்காது, படிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு நாள் விளங்கும். வயிற்றில உட்கொண்டு குடல்களை நிரப்பு. போக போக குடல் நிரப்பின உடனே திருப்பி நிரப்பு, வயிறு காலி ஆயிடும். குடல்னா திருப்பி நிரப்பு. அதனுடைய முக்கியமான பகுதிகள் உங்கள் சத்தாக எடுத்துக்கொள்ள பிச்சத்தை கழிச்சு விட்டுடுங்க. அதான் நம்ம டெய்லி செய்யறோம், வாழ்க்கையில தினம் செய்யறோம். அதை போல இந்த வேத வசனத்துல நன்றாக உங்கள் வாழ்க்கையை நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் உடம்பு முழுவதும், ரத்தம் முழுவதும், சதம் முழுவதும், உடம்புல ஓடுற நீர் முழுவதும், வேர்வை முழுவதும் இந்த வேத வார்த்தையாகவே இருக்கிறது. என் வேதத்தை நீ மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் சொன்னார். என் வேதத்தின் அதிசயங்கள் எழுதி கொடுத்தது அந்நிய காரியமாக எண்ணிவிட்டார்கள் என்று சொன்னார். இந்த வேதத்தை நான் மறந்தால் என் பிள்ளைகள் கர்த்தரால் மறக்கப்பட்டு விடும். இந்த வேதத்தை நன்றாக you must be saturated in the word of God. அப்படியே ஊறி போகணுங்க வேத வசனத்துல. இன்னைக்கு பாருங்க, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மனப்பாடமா சொல்லுவாங்க. நம்ம என்னடா அப்படி சொல்றாரு, நம்மளால முடியுங்க. நம்ம அதை பழக்கப்படுத்திக்கல, அவன் பழக்கப்படுத்திக்கல. நம்ம ஒரு மாதிரி இன்னைக்கு சொன்னாங்க மாறுதல் வேணும்னு ஐயா சொன்னாங்க. மாறுதல் வேணும். பிரசங்க தோரணையில் கூட ஒரு மாறுதல் ஏற்படும். அட்ராக்ஷனா வெளியில ஆடி ஊடி ஹாய் ஊன்னு பேசுறாங்க, அங்க ஜனம் ஓடுது. நம்ம சபையில ஆவியே இல்லை. ஒருத்தர் சொன்னார், எங்க சபையில ஆவி இருக்குங்க. என்னன்னா கொட்டாவி இருக்கு. அது கெட்டாவி. அப்படி சொல்றது கெட்டாவினால சொல்றாங்க. சபையில நீங்க நல்ல பிரசங்கம், வேத வசனத்தை கொண்டு பிரசங்கம், எச்சரிக்கை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், நீதியை போதிப்பார், நியாயத்தீர்ப்பை குறித்து எச்சரிக்கை செய்வார். இந்த மூன்றும் ஒரு பிரசங்கத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவர் எச்சரிப்பு செய்தார், ஆண்டவர் நீதியை போதித்தார், கண்டித்து உணர்த்தினார். இந்த வேத வாக்கியங்கள் உபதேசத்துக்கு மாத்திரமல்ல, கண்டிக்கிறதற்கும் எச்சரிப்பு கொடுக்கிறதற்கும் சீர்திருத்தல் உண்டாக்குறதுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சில காரியங்களை கண்டித்து தான் ஆக வேண்டும். ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டத்தான் வேண்டும். சொல்லுவாங்க, யாரோ என்னை பத்தி சொல்லி கொடுத்துட்டாங்க, அதான் என்னை பார்த்தே பேசுறாரு. ஆமா, அவங்கள பார்த்து தான் பேச முடியும். மேல பார்த்து ஃபேனை பார்த்து கூரை பார்த்து தான் பேச முடியும். பாவங்களை நீங்கள் கண்டித்து சொல்லுவது, ஒருத்தர் குத்தப்படுவது உண்மை, இருதயம் குத்தப்படுவது இன்றைக்கு நடக்க. இன்னைக்கு பாவத்தை கண்டித்து பேசுகிற பிரசங்கம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பெந்தேகோஸ்து சபைகளை கூட பாருங்க, இப்ப பாவத்தை யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா பிரசங்கம் பண்றவரே உலக பிரகாரமா வாழ ஆசைப்பட்டுட்டார். அதனால அங்கேயும் பணப்பெருக்கு ஆயிப்போச்சு. ஆசீர்வதிப்பார், 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 இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர கண்டித்து உணர்த்துற பிரசங்கம் போச்சு. பாவங்கள் கண்டிக்கப்பட வேண்டும், நீதி போதிக்கப்பட வேண்டும், நியாயத்தீர்ப்பை குறித்து எச்சரிப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே வேத வசனத்தை நன்றாக நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக சபையை பரிசுத்தத்துக்குள் வழிநடத்த முடியும். சபையானது என்ன? கர்த்தரிடத்துல போகிற மனவாட்டி. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை யாரும் தரிசிக்க முடியாது. சபை பரிசுத்தப்பட வேண்டுமானால் வேதம் போதிக்கப்பட வேண்டும். இது மூணும் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த வேத சுருளை உனக்குள் நன்றாக நிரப்பிக்கொள். அதனாலே நீ அவரோடு பேசு. இதெல்லாம் சில தகுதிகள் இன்னும் கூட இருக்கு. 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும். மனுபுத்திரனை ஒரு செங்கலை எடுத்து உன்மன் வைத்து அதில் எருசலேம் நகரத்தை வரைந்து அது குரோதமாக முற்றுகை போட்டு அது குரோதமாக கொத்தடங்களை கட்டி அதற்கு குரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு குரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு குரோதமாக மதிலடிக்கும் எந்திரங்களை வை. ஒரு இரும்பு சட்டியை வாங்கி அதில் உனக்கும் நகரத்திற்கும் நடுவாக இரும்பு சுவராக்கி அதை முற்றுகை கிடக்கும்படி உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டுக் கொண்டிரு. இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். ஒரு டிராமாட்டிக்கல் டைப் ஆஃப் ஒரு நாடகம் நடிகர் போல எசேக்கியேலை கர்த்தர் நடத்துகிறார். ஒரு செங்கல் எடுத்து எருசலேம் படத்தை வரைஞ்சி அதை சுற்றிலும் கொத்தளம் போட்டு பக்கத்து வீட்டில் ஒரு இரும்பு சட்டி வாங்கி அதை அரணா வச்சு அதை சுற்றிலும் நீ ராணுவ மாதிரி டக்கா 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 நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன செய்வாங்க?
ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி நேராக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சில நேரங்களில் கர்த்தர் பைத்தியக்காரத்தனமான காரியத்தை செய்ய சொல்வார். நம்ம ஆண்டவரை இது நல்லா இல்லை, இது டீசெண்டாக இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில காரியத்தை நம்ம செஞ்சு தான் ஆகும். என்ன சொல்கிறார்? மனுபுத்திரனே 390 நாள் இடப்பக்கம் படுத்துக்கோ, 40 நாள் வலப்பக்கம் படுத்துக்கோனார். இந்த அதிகாரத்தை நாங்கள் வீட்டில் தியானிக்கும் போது என் பிள்ளைகள் கேட்டாங்க, அப்பா தூங்குற நேரம் மட்டுமா எல்லா நேரமும்மாண்ணா? அம்மா பைபிள் அதெல்லாம் போடல. முழு 24 மணி நேரமா 8 மணி நேரமானு போடல. மனுபுத்திரனுக்கு சொன்னார் 390 நாள் இடப்பக்கம், ஒரே பக்கம் படுத்துரு, என்ன ஆகும் உடம்பு? 1 மணி நேரம் உட்கார்ந்தாவே காலெல்லாம் மறுத்து போகுது. இப்போ 390 நாள் இடப்பக்கம் படுத்துக்கோ, 40 நாள் வலப்பக்கம் படுத்துக்கோ, முடிகிற காரியமா? எசேக்கியேலுக்கு சில காரியத்தை சொல்றார். அது மட்டுமல்ல, 5ஆம் அதிகாரம் பாருங்க. மனுபுத்திரனே, சபகரன் கத்தியாக கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நெருக்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கிட கடவாய். செய்ய முடியுங்களா? ஒரு தராசு எடுத்துட்டு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு தலைமுடியெல்லாம் சிரைச்சி அதில் போட்டு 3 பங்காக்கி உன்னை காற்றுல விடு, உன்னை ஜனங்களுக்கு கொடுன்னா நிச்சயமாக நம்மளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுவோம். ஏன் இதை சொல்றாருன்னா, மக்களுக்கு வினோதமாய் தோற்றுகிற காரியத்தை காவல்காரன் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். சம்திங் அம்யூசிங் பீப்புள், அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஏதாவது செய்யும். என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் தெருவில் நடக்கும்போது கையை தூக்கிட்டு நடப்பேன். அப்படியே நடந்துப்போம். யாராவது ஏங்க கையை தூக்கிட்டு நடக்கிறீங்க? உனக்காக தான். எனக்காக ஏன் நடக்கிறீங்க? நீ இப்போ எனக்கு கை தூக்கி நடந்ததுனால வந்து கேட்டேன். சரி, எதுக்கு தூக்கிட்டு நடந்தீங்க? வா சொல்றேன்னு சொல்லி காஸ்பல் சொல்லி விட்டுருவோம். ஏதோ ஒன்று பைத்தியக்காரத்தனமா செய்யுங்க. கர்த்தருக்காக நம்ம செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்காக பைத்தியங்கள்னே சொல்றோம். நாங்க பைத்தியக்காரர் தான். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா தான் தெரியும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதுதான் தேவ பலன். மனுபுத்திரனே, நீ பைத்தியக்காரத்தனமான சில காரியங்களை செய், நான் உன்னோட இருக்கிறேன். இப்போ மனுபுத்திரனுக்கு உள்ள சில தகுதிகள், காவல்காரனுக்கு உள்ள சில தகுதிகள். முதலாவது, அவன் தேவ தரிசனங்களை காண்பவனாய் இருக்க வேண்டும். தான் கண்ட தரிசனத்துக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவன் தன் சொந்த கால்களிலே ஊன்றி நிற்க வேண்டும். கர்த்தர் அனுப்புகிற இடத்திற்கு அவன் போக வேண்டும். கலகக்காரர்களுக்கு மத்தியிலே, கீழ்ப்படியாருக்கு மத்தியிலே, முரட்டாட்டம் உள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே பயப்படாமல் செல்ல வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை அவன் புசித்து தன் வாழ்க்கையை நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அது பைத்தியக்காரத்தனமாய் இருந்தாலும் கர்த்தர் சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் அவனுக்குள்ள தகுதிகள். தரிசனம் பெறுவது நல்லது. ஆனா அதுல ஒரு சங்கடம் இருக்கு. தரிசனத்துக்கு கீழ்ப்படிவது ஆபத்து. ஒத்துக்கொள்றீங்களா? தரிசனத்துக்கு கீழ்ப்படிவது ஆபத்து. ஏன் தெரியுமா? கீழ்ப்படியலன்னா ரொம்ப ஆபத்து. எது பரவாயில்ல? தரிசனத்துக்கு கீழ்ப்படிவது ஆபத்து, கீழ்ப்படியலன்னா ரொம்ப ஆபத்து. எது பரவாயில்ல? கீழ்ப்படிவதே பரவாயில்ல இல்லையா? கண்டிப்பா நம்ம கீழ்ப்படியாக. கீழ்ப்படியாம தரிசனம் பெற்று வந்துட்டு நீங்க கீழ்ப்படியலன்னா அது ரொம்ப ஆபத்து. ஆனால் தரிசனம் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்க்கக்கூடியது, மாற்றி அமைக்கக்கூடியது. கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவனாக பார்க்கிறாய் அப்படின்னா ஒரு ராஜா பவுல்கிட்ட அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். பவுல் பெற்ற தரிசனம் ஒரு ராஜாவை மாற்றி அமைக்கிறது, ஒரு அரசன் மாற்றி அமைக்கிறது. மற்றவர்களின் வாழ்க்கையை உங்கள் தரிசனம் மாற்றி அமைக்க உதவி செய்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ள தரிசனத்தினாலே ஒரு வாழ்க்கை மாறுதல் அடைகிறது. ஒரு அசோகன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஒரு முடிந்தது. இன்றைக்கு அவரால் அவருடைய ஏரியாவில் ஒரு 60 பேர் இன்னைக்கு விசுவாசிகள் அவங்க சபையில் இருக்கிறாங்க. அதில் முக்காவாசி இளைஞர்கள். ஜிம்னாசியம் ஆரம்பித்து இந்த ஜிம்னாசியம் மூலமாகவே அவர் பிரசங்கம் பண்ணி அவருடைய ஜெபிச்சு இன்றைக்கு அத்தனை பேரையும் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி வச்சிருந்தார். மற்றொரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது தரிசனம். இன்னொன்று, தரிசனம் வித்தியாசமான ஊழியங்களை உங்களுக்கு தரும். வித்தியாசமான ஊழியம். பவுல் பார்த்து கேட்டார், நான் என்ன செய்யணும்னு. உடனே கர்த்தர் சொன்னாரா, ஞாயிற்றுக்கிழமை சபை கூட்டம் நடத்து,
திங்கட்கிழமை வீட்டு ஜெபத்துக்கு போ, செவ்வாய்க்கிழமை திருப்பிரசங்கம் பண்ணு, புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வை, வியாழக்கிழமை காத்திருப்பு கூட்டம் வையும், வரிசையாக ப்ரோக்ராமா போட்டு கொடுத்தாரு. நீ போ, அப்பப்போ சொல்றேங்க. வித்தியாசமான ஊழியங்களை தரிசனம் உங்களுக்கு தரும். இன்னொன்னு பாருங்க, தரிசனம் உபத்திரவத்தையும் தரும். நீங்கள் பெற்றுக்கொண்ட தரிசனத்தில் உண்மையா இருந்தால் சில நேரங்களில் உபத்திரவம் உண்டு. பவுல நல்லா அடிச்சு போட்டாங்க. பவுல் கடக்கிறார். கர்த்தர் தரிசனமாய் சொல்றாரு, பவுலே, இந்த பட்டிடத்திலே நிறைய ஜனங்கள் எனக்கு இருக்கிறாங்க, நீ வாய் திறந்து பேசு. அடி வாங்குறதே யாரு? தாங்க ஒளியக்காரனே, நீ வாய் திறந்து பேசு, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை அடிக்கும் போதும் பக்கத்தில் தான் இருப்பேன். நான் நினைச்சு பார்த்தேன், இவ்வளவு அடி வாங்கி கிடக்கிறார ஒரு மனுஷன் கர்த்தர் முன்னால வந்து தடவி கொடுத்து, பவுலே, எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டியாப்பா, நான் உன்னை நல்லா ஆதரிப்பேன், அனுகூலமான ஒரு வார்த்தை சொன்னாரா, ஒரு ஆதரவா பேசினாரா? ஒன்றும் இல்லை, நீ போய் இன்னும் பேசு. அடி கிடைக்கிறது, போய் பேசு, நான் உங்க கூட இருக்கேன். உபத்திரவத்திலே கர்த்தரை உங்களுடன் அது இருக்க செய்கிறது. நீங்கள் தரிசனம் பெற்றவர்களானால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தரிசனம் உண்மையா இருந்தால் கர்த்தர் எப்போதும் உங்களோடு இருப்பார். சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் யாருக்கு? அந்த தரிசனத்தை இழந்து விடாத ஊழியக்காரரோடு அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அப்படியானால் உங்களுடைய தரிசனம் என்ன? முதலாவது உங்களை குறித்த தரிசனம் என்ன? இரண்டாவது உங்கள் குடும்பத்தை குறித்த தரிசனம் என்ன? மூன்றாவது உங்கள் சபையை குறித்த தரிசனம் என்ன? நான்காவது உங்கள் ஊரை குறித்த தரிசனம். இந்த நான்கிலும் நீங்கள் தரிசனக்காரர்களா இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற இடம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாஸ்டே, அதை குறித்து உங்கள் தரிசனம் என்ன? சரி, தரிசனத்துக்கு எப்படி கீழ்ப்படிவது? வசனத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு ஒப்பு கொடுத்தால் நீங்கள் தரிசனத்துக்கு நிச்சயமாய் கீழ்ப்படும். வசனம் சொல்றபடா நீங்க நடக்கக்கூடாது. வசனத்தில் இல்லாததை சொல்லக்கூடாது. கர்த்தர் வெளிப்படுத்தினான்னு ஏதாவது சொல்லிட்டாரு. ஊட்டியில குளக்கொம்பை என்று ஒரு இடம் இருக்குது, அது கிராமம். அங்கே என்ன சில வருஷங்களுக்கு முன்பாக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே பஸ் வசதி கிடையாது, ஊட்டியில் இறங்கி நடந்து போகணும். நான் மலை வழியாக நடந்து போனேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் வர்ற வரைக்கும் இன்னொருத்தர் பிரசவம் பண்ணிட்டு இருந்தார். ஒலிபெருக்கில் சவுண்ட் கேட்குது. நான் போக கேட்டுக்கிட்டே போகிறேன். அவர் திடீர்னு சொன்னார், இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் ஆண்கள் தான் பிள்ளை பெற்று வந்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதுதான் பெண்கள் பிள்ளை பெற ஆரம்பித்தார்கள். கர்த்தர் எனக்கு இதை காட்டினார், வெளிப்படுத்தினார். எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு இயேசுவை பெற்றான். பாங்க, ஆம்பளை தான் பெற்றிருக்கிறான். இயேசு பிறக்கும் போது மரியாள் பிள்ளை பெற்றார். அதுக்கு ஒரு அல்லேலியா, கூட 4 பேர் அல்லேலியா. இந்த மாதிரி வெளிப்பாடெல்லாம் சொல்லிவிடாதீங்க. வசனத்துக்கு உள்ளிட்டு அந்த வசனத்தை விட்டு வெளியில ஒரு அடி கூட வைக்கணும். வேத வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த வசனத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தீர்களானால் தரிசனத்துக்கு கீழ்ப்படிய முடியும். இன்னொரு கேள்வி, இந்த தரிசனத்துக்கு ஆயத்தமாவது எப்படி? உங்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்துது. அந்த தரிசனத்துல மட்டும் உங்க சிந்தனை வைங்க, மற்றது குறித்து கவலைப்படாது. சில நேரம் ஊழியம் செய்யும் போது குடும்பம் அதுக்கு எதிர்பார்க்கலாம், மனைவி எதிர்பார்க்கலாம், பிள்ளைகள் எதிர்பார்க்கலாம், இருக்கும் குடும்பங்கள்ல. நாங்கள் எப்போ பார்த்தாலும் கோயில் வேலை அங்கேயே போயிடுவீங்க, வர்றவங்ககிட்டலாம் பேசிட்டு இருக்கீங்க, எங்கள்கிட்ட என்னைக்கு அது உட்காந்து பேசுனீங்களா? உங்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்துவது. மனைவி சொல்கிறாளேங்கிறதுக்காக தரிசனத்தை எழுந்துடக்கூடாது, இல்லை பிள்ளைகளுக்காக உங்கள் தரிசனத்தை எழுந்துடக்கூடாது, குடும்ப சிக்கல் இருக்கிறதுனால தரிசனத்தை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட மனைவி கிடைச்சிருக்கிறா, என்ன பண்ணுறது? அதையும் தூக்குங்க, அந்த சிலுவையும் தூக்குங்க. வீட்டில் போனால் ஒரே சண்டையாக இருக்கும். ராத்திரி 10 மணிக்கு வர்றீங்களே, எங்கே போயிருந்தீங்க? ஜெபம். ஆமாம், ஜெபம், பொல்லாத ஜெபம். அப்படி சொல்கிற சில மனைவிமார்கள் இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், புத்தி உள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத மனைவி வீட்டை இடித்து போடுகிறாள். மனைவினா வீடுன்னு சொன்னால் அது நம்ம வீட்டில் சபையவே இடிக்கிறவங்க இருக்காங்க, வீடாகிய சபை. சிலருக்கு அப்படி மனைவிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எதுக்குன்னா நம்மளை நல்லா
சரியானபடி மாத்துறதுக்கு, என்ன சரிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு மனைவியை வச்சிருந்தார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தரிசனத்தை எழுந்துறாரு. இவங்கெல்லாம் அப்படி சொல்றாங்களே, பேசுறாங்கிறது தரிசனத்தை கூடாது. பிள்ளைகள் கூட எதிர்பார்ப்பாங்க. சில நேரத்தில் சரீரம் ஒத்துழைக்காதுங்க, சரீரம் ஒத்துழைக்காது. அது கூட உங்கள் தரிசனத்தை மாற்றிவிடும். ஆகவே சரீரத்தை கஷ்டப்படுத்தி ஆகிலும், அதை ஒருத்தாயிலும் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு பவுல் சொன்னார். சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆக சரீர ஒடுக்கம் உங்கள் சரீரத்துக்கு மேற்பட்ட மாம்ச காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி அதை நொறுக்கி கீழ்ப்படுத்தி சிலுவிலே அறைந்து நிச்சயமாக அந்த தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றலாம். பரிசுத்த ஆவியானுடைய கிருபையும் உங்களோடு கூட. ஆகவே அருமையான ஆண்டவருடைய தேவ ஊழியக்காரர்கள், தேவனுடைய தரிசன அழைப்பிற்கு உங்களுடைய பதில் என்னவாய? நாம் கண்களை மூடி செபிக்கிறோம். அன்னை தந்தை உந்தன் சந்நிதி முன் நின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தே, பாத்திரமதாய் அதை பாவித்து கொள்ள, பாத்திரமதாய் அதை பாவித்து கொள்ள காத்திருக்கிறேன், கருணை செய்தேவா. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. தரிசனத்திற்கு கீழ்ப்படிய என்னை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தகுந்த புத்தி உள்ள ஆராதனை. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுக்கு பிரியமும் நன்மையுமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி பகுத்தறிவுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் ஒரு அழைப்பை நிறைவேற்றிக் கொள்ளும். தேவதூதர்கள் உற்று பார்க்க ஆசையாய் இருந்த இந்த பெரிதான ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் புண்ணியங்களை உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறாரே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் தேவதூதர்களுக்கும் விளங்காத ஒரு ரட்சிப்பு நமக்கு கையிலே, நமது கையில கொடுத்திருக்கிறார். போய் அறிவியுங்கள், சொல்லுங்கள். மந்தைக்கு உங்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறேன். நீங்கள் காவல்காரராக உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் காவல்காரர், உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் காவல்காரர், உங்கள் சபைக்கு நீங்கள் காவல்காரர், உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் காவல்காரர். மறந்துவிட வேண்டாம், ஒரு உக்கரான பொறுப்பு உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் உக்கரான கணக்கை ஒப்புவி என்று கேட்கும் நாளிலே நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கணக்கை எல்லாம் பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், இதோ உன்னை அதிகத்தில் அதிகாரியாய் வைப்பேன் என்று அவருடைய வாயினாலே பெறும் அந்த ஆசீர்வாதமே நமக்கு பெரிய ஆசீர்வாதம். செல்வம் அல்ல, பேர் புகழ் அல்ல, கர்த்தரால் பாராட்டப்படுகிறவனே உத்தமன், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். என்னை காவல்காரனாக அழைத்து வைத்திருக்கிற கர்த்தாவே, உடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நம்மை ஜீவ பலியாக ஆத்மாவையும் சரீரத்தையும் அவருடைய ஆதீனமாக எழுதி கொடுத்து விட நம்மை ஜீவ பலியாய் அர்ப்பணிப்போமா? ஆம் பிதாவே, உம்முடைய திருக்குமாரனின் மூலமாக அவரை எங்களுக்கு ஒரு காவல்காரனாக அனுப்பி எங்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து
எங்களையும் உம்முடைய ராஜ்யத்தின் காவல்காரராக, சபையின் காவல்காரராக எங்களை வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை உணர்ந்து நாங்கள் அதன் வழி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் விளை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.